வாசுதேவாய தேவகி நந்தனாய சென்னந்த கோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக. நான் பாலகோபாலா பக்தை லதா பேசுகிறேன். அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக் கொள்கிறேன். நம்முடைய கிருஷ்ணன் குட்டியுடைய அருளை பெறுவதற்காக வாருங்கள். அடுத்து நாம் என்ன கதைக்குள் போகிறோம் என்பதை பாருங்கள். அதாவது நான் போன ஆடியோவிலே சொல்லியிருந்தேன், ஏன் அந்த ஆலமரத்தில் இந்த தண்ணியை சிறப்பு சிராதம் செய்த அந்த நீரை ஏன் ஊற்றுகிறார்கள், அதற்கு என்ன சிறப்பு என்பதை பற்றி நான் போன ஆடியோவில் நான் சொல்லியிருந்தேன். வாருங்கள், இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தா, ஒரு சீதாதேவி ராமருடைய கதை. ஆக்சுவலாக இதுக்கு நான் ராமருடைய ஸ்லோகம் தான் சொல்லியிருக்கணும், பரவாயில்ல வாங்க. கயாவில் பல்குனி நதி என்ற ஒன்று உள்ளது. அது ஏன் வறண்டு கிடைக்கிறது. நாங்கள் பஸ்ஸில் போகிறப்ப காசியிலேருந்து கயாவுக்கு போகிறப்ப ஒரு நதியை காமிச்சாங்க. இதான் பல்குனி நதி. இதனுடைய கதையை நான் சொல்கிறேன்ட்டு அந்த பஸ்ஸில் வர பொண்ணு எங்களுக்கு சொல்லிக்கிட்டே வந்தது. என்னன்னு பார்த்தோன்னா ஒரு முறை சீதாதேவி ஏன் இந்த பல்குனி நதியில் மண் மட்டும்தான் இருக்குது, ஆனால் உள்ள ஆழமாக நோன்னா தண்ணி இருக்கும், ஏன் அதுமே தண்ணியே இல்லை அந்த நதியில் அப்படின்னு பார்த்தங்கன்னா, ஒரு முறை சீதாதேவி வனத்தில் வசிக்கும்போது ராமர் என்ன செஞ்சானா, இவர் மூத்த பிள்ளைன்றனால அப்பாவுக்கு திதிக்காக அரிசி பழப்பொருட்கள் எல்லாம் வாங்க ராமரும் லக்ஷ்மணனும் போயிருந்தார்களாம். வெகு நேரமாகியும் இருவரும் காணவில்லையாமா. இவ்வளோ நேரம் காணணுன்னே காலம், அதாவது சிராத காலம் முடிவடையத்திற்குள்ளே பிண்டம் வைக்க வேண்டுமே, ஐயோ அந்த காலம் முடிந்து விடுமோ என்று அவர் ரொம்ப கவலைப்பட்டார். அதனால் பித்திருக்கள் நம்மளுக்கு ஏதாவது சாபம் விட்டு விடுவார்களோ என்று சீதாதேவிக்கு கவலை கொண்டிருந்தார். அங்கிருந்த எல்லா மரங்களினுடைய பழங்களையும் எடுத்து வேக வைத்து அதை பிசைந்து பிண்டமாக தயாரித்தாளாம். அப்போது பித்திருக்கள் அவள் முன்னே தோன்றி, நீ எங்களுக்காக சமர்ப்பித்து விட்டார். சீதாதேவியினுடைய பிண்டத்தை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டதாம். உடனே ராமர் இல்லாமல் பிண்டம் வைக்கலாமா என்று கேட்டாளாம். அந்த காலம் வந்துவிடும், நீ பிண்டம் வைத்துவிடு என்றோன்னு சரி என்றாளாம். உடனே பல்குனி நதியில் பிராமணர் பசு, துளசி, காக்கா மற்றும் ஆலமரத்தை சாட்சியாக வைத்து பித்ருவுக்கு பிண்டம் வைக்கிறேன், என் கணவரிடம் நீங்கள் தான் சொல்ல வேண்டும் என்று சொல்கிறாளாம் சீதாதேவி. உடனே பித்ருக்கள் பிண்டத்தை எடுத்துக்கொண்டு சந்தோஷமாக மறைந்தனராம். சிறிது நேரத்தில் ராமரும் லக்ஷ்மணனும் வந்தார்களாம். சீதா சீக்கிரம் உணவு சமைக்குமாறு செய்தாராம். சீதா நடந்ததையெல்லாம் கூறினாளாம். நாங்கள் சாஸ்திரம் நடத்தும் எங்கள் முன் வராத பித்ருக்கள் உன் முன் வந்தார்களாம். நல்ல கதை, அப்படி என்று நாங்கள் நம்ப மாட்டோம் என்று சொன்னார்களாம். நான் உண்மையாகத்தான் சொல்கிறேன் தேவா அப்படின்னு சீதாதேவி சொன்னோன்னே, ஆலமரம், பிராமணர், காக்கா, பசு, பல்குனி நதி அனைவரையும் சாட்சியாக வைத்து கொண்டு தான் செய்தேன் என்றாலாம். அவரிடம் விசாரித்து கொண்டார்கள். ஆலமரத்தை தவிர மற்ற அனைவர்களும் ஐயோ எங்களுக்கு தெரியவே தெரியாது, நாங்கள் எதையுமே அறியவில்லை என்று சொல்லிவிட்டார்களாம். ராமர், நாங்கள் நீராடி வருகிறோம், நீ போய் சமை அப்படின்னு சொன்னோன்னே சீதா துக்கத்துடன் சமையல் செய்தாராம். திதி கொடுக்க செய்யும்போது அப்போது அங்கு ஒரு அசுரரியுடைய ஒலி கேட்டதாமாம். ராமா, ஏன் 2 முறை திதி கொடுக்கிறார் என்றதாம். சீதா கையால் பிண்டம் வாங்கிவிட்டோம் என்றனான். அதன் பின் ராமர் சமாதானம் ஆனார். கோபம் வராத சீதா, அவளுக்கு கோபமே வராதான், ரொம்ப சாதுவானவாளாம். அதனால் அவளுக்கு பல்குனி நதியை பார்த்து, உன்னுடைய நதியில் தண்ணீர் வற்றி போக வேண்டும் அப்படின்னு சாபமிட்டாளாம். யார் உன்னை ஆழமாக நோண்டுவார்களோ அப்பொழுதுதான் உனக்கு தண்ணி பெருகும் அப்படின்ட்டாலாம். உன்னை பசுவே, உன்னிடம் நான் முன்னால் தான் உன் கொம்புக்கு நடுப்புறதான் நான் இருந்தேன் லக்ஷ்மி தேவியாக. இப்பொழுது பின்பக்கமாக நான் போய்விட்டேன். நான் கூட நினைப்பேன், ஏன் இந்த பசு மாட்டுக்கு எல்லாரும் பின்னால் அந்த வாளுக்கு பின்னால் தொட்டு கும்பிட்றாங்க அப்படின்னு நான் நினைப்பேன். அது இப்போ தான் புரியுது. அது நான் யார்கிட்டையும் கேட்க தெரியல, அதெல்லாம் ஐதீகம்வாங்க, தெரியும். இந்த ஐயருங்க யார்கிட்ட கேட்டாலும் அப்படி சொல்லிடுவாங்க. உடனே இப்போ தான் இது புரியுது. சீதாதேவி சொல்லுவாங்க, எல்லாருமே யோசிச்சு பாருங்கள், முகத்தில் தான் லக்ஷ்மி கடாட்சம்வாங்க, ஆனால் மாட்டுக்கு பின்னால் தான் தொட்டு கும்பிடணும், லக்ஷ்மி இருப்பான்வாங்க. இதெல்லாம் ஒரு சாபத்தினால் வந்ததுன்றது. உன்னை யாரும் முன்பக்கம் பார்த்து வணங்க மாட்டார்கள். உடனே காக்காவிடம், உன் குரல் இந்த கயாவில் கேட்கவே கேட்காது. உண்மைதாம்மா, அதெல்லாம் ஒரு ஆச்சரியமாக இருக்கும். ஒரு சாப்பாடு கூட வைக்க முடியாது, குரங்குங்க தான் சாப்பிட்டு போகும். அதனால் ஒரு காக்கா சவுண்டு கூட அங்கே இருக்காதுமா. அதெல்லாம் நாங்கள் நிஜத்திலே கண்டது. துளசி செடி பார்த்தோன்னா யாருமே நம்மளை மாதிரி வீட்டில் வளர்த்தலாம் பூஜையே செய்ய மாட்டாங்களாம்.
துளசி செடிக்கு என்ன தெரியுமா சாபம் விட்டாலாம் பாரு, லட்சுமியோடது தான் புனிதமானது, நீ வந்து குப்பை மேட்டில் தான் வளர்வாய் என்றாளாம். உடனே பிராமருக்கு வந்து நீ இங்கே வயிற்று வளர்க்கும் பொறுப்பை வந்து வயிற்று வளர்ப்பது வந்து நீங்கள் யாசகம் கேட்டுதான் உங்கள் வயிற்று பொழப்பை நடத்துவீர்கள் அப்படின்னு சாபம் விட்டு விட்டாளாம் சீதாதேவி. உடனே இந்த ஆலமரத்தில் தான் சீதா உட்கார்ந்து தியானம் செய்வாளாம். அதனால்தான் இந்த ஆல இலையில்தான் ஸ்ரீ கிருஷ்ணன் தோன்றியிருக்கிறார். பிண்டம் முடித்த பிறகு விஷ்ணு பாதத்தில் வைத்த பிறகு இந்த ஆலமரத்தின் தான் வெற்றிலைப்பாக்கு வைத்து தண்ணீர் ஊற்றிய பிறகு தான் ஸ்ராதம் முடிவடையும் என்று ஆலமரத்திற்கு ஆசீர்வாதம் செய்தாலாம் சீதாதேவி. பாருங்கள் எவ்வளோ ஒரு புனிதமானது பாருங்கள். நம்ம துளசி நம்ம நாட்டிலலாம் பார்த்தாங்கன்னா துளசி செடி வந்து குப்பையில் வளராது, வீட்டில் வச்சு அதுக்கு பூஜை பண்ணி செய்வோம். ஆனால் உண்மையிலே கயாவில் பார்த்துருக்கம்மா, போகிற வழியெல்லாம் அவ்வளோ இருக்கும் துளசி செடி. வீட்டுக்கு கொண்டு போய் வச்சாங்கன்னா அது அப்படியே பட்டு போயிடுமா. இதெல்லாம் உண்மையிலே நடந்தது நடக்கிறது எல்லாமே இருக்குது. கண்டினியூட்டிவ் பார்த்தீங்கன்னா திரிவேணி சங்கமத்தை பற்றி ஒரு 2 நிமிஷம் சொல்கிறேன். இங்கேருந்து கயாவிலேருந்து நாங்கள் வந்து திரிவேணி சங்கமம் போனோம். திரிவேணி சங்கமத்தில் போனோம்னா பார்த்தீங்கன்னா அங்கே வந்து மூன்று நதிகளும் சேரக்கூடிய ஒரு இடம் தான் திரிவேணி சங்கமம் என்றது நமக்கு தெரியும். அங்கே பார்த்தீங்கன்னா சுமங்கலி பூஜை ரொம்ப விமர்சனையாக செய்கிறாங்க. ஏன்னா 3 தேவிகளும் அங்கு கூடி இருக்கிறதுனால அந்த இடத்துல நம்ம சுமங்கலி பூஜை செய்தால் ரொம்ப நல்லது. நாங்கள் வந்து இந்த சுமங்கலி பூஜையெல்லாம் நல்லா பண்ணோம். ஏன்னா நல்லா அது ஒரு சிரிப்பாக கோலாகலமாக வச்சு நான்லாம் போகிறப்பயே ஜாக்கெட்டு மாங்கல்யம் எல்லாம் வாங்கி எல்லாம் கொடுத்து எல்லாம் செஞ்சுட்டு வந்தோம். அதாவது இது மஞ்சக்கயிறு இதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு வந்தோம். அப்புறம் அதில் போய் மூழ்கிட்டு 3 தடவை மூழ்கிட்டு கணவர் நல்லா இருக்கணுன்ட்டு ஒரு குட்டி சின்ன தாலி சரடு கட்டிக்கிட்டு இப்படி வந்து இதெல்லாம் செஞ்சோம். அப்புறமேட்டு ஒரு போட்டில் வந்து அப்படியே அந்த நடுவில் கூட்டிகிட்டு போனாங்கம்மா. நடுவில் கூட்டிகிட்டு போனாங்கன்னா அந்த திரிவேணி 3 சங்கமமும் கங்கா யமுனா சரஸ்வதி கலக்கக்கூடிய ஒரு இடத்துல நடுவில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஆச்சரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சீதாதேவி வந்து அந்த கோதுமை மாவு வந்து செஞ்சு பிண்டம் பிச்சதுனால அந்த கோதுமை கலராகவும் அப்புறம் வந்து பச்சை கலராகவும் ஒரு மாதிரி கரும் நீலம் கலராகவும் அந்த ஒரு இடத்துல மட்டும் இருக்குமா. அதனால் அந்த ஒரு கலர் வந்து தெரியாது. அந்த 3 சங்கமும் கலக்கக்கூடியது தான் ஒரு இடத்துல வந்து திரிவேணி சங்கமம். இப்போ கங்கா உங்களுக்கு சொன்னல, அந்த கங்கையில் எப்படி வந்து இங்கே பிரவாகம் திரிவேணி சங்கமத்தில் பிரவாகம் பண்ணிட்டு தான் கங்கைக்கு போகிறான். அதனால் அந்த இடத்துல பார்த்தா 3 கலர் மட்டும் ஒரு அழகாக தெரியும். இதெல்லாம் இயற்கை கடவுள்ன்றது நிச்சயம் இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்புல்ல இருக்குது, போயிட்டு வாங்க நல்லாயிருக்கும். அப்போ அந்த 3 சங்கமமும் கலந்த இடம்தான் இந்த திரிவேணி சங்கமத்திற்கு ஒரு சிறப்பு உண்டு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாம் ஏன் வந்து தலையில் வந்து பின்னல் பின்னுறோம் அப்படின்றது என்ன கணக்குனா, கங்கை மூணு இதாக தானே நம்ம எடுத்து வந்து சடை போடுவோம். கங்கா யமுனா சரஸ்வதி, அதுதான் அந்த 3 பின்னலாம் கணக்கு. அதனால் யோசித்து பாருங்கள், நம்ம பின்னும்போது 2 பின்னல் தான் நமக்கு தெரியும். சரஸ்வதின்றது நமக்கு வந்து அந்த பின்னல் வந்து அதே மாதிரி தான் அந்த சங்கமத்துலேயும் 2 கலர் தான் தெரியும், 3வது கலர் நமக்கு தெரியாது. அதே தான் அந்த பின்னல். அதனால தான் ஒரு நாளும் கிழமையும் வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போகிறப்பெல்லாம் 2 பின்னலாவது போட்டுண்டு போங்கடியம்மா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்து பெரியவா. அதனால தான் இந்த சடைன்றது வந்ததே 3 தேவிகளும் கலந்தது தான் இந்த திரிவேணி சங்கமம். இதை பார்த்துவிட்டு அனைவரும் பிரமித்தே போய்விடுவார்கள். இதெல்லாம் இவ்வளோ ஒரு சிறப்பு இருக்கா அப்படின்ட்டு. அதனால தான் நம்ம வந்து நுனியிலையாவது ஒரு பின்னலை போட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுட்டு தான் கோயிலுக்கு போகணுன்னு நம்மளுடைய அந்த காலத்து முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் இப்போ வந்து கேட்க தான். அதனால் நான்லாம் முந்திலாம் வந்து ஒரு கிளிப்பை போட்டுட்டு தான் சாமி கும்பிடுவேன். இப்போல்லாம் 3 குட்டியாக 3 பின்னலை போட்டுட்டு, ஏன்னா அந்த பின்னலில் 3 தேவியும் குடிக்கொண்டு உள்ளார்கள். யார்? கங்கா அம்மா, யமுனா அம்மா, சரஸ்வதி அம்மா. அதனால் நீங்களும் தயவுசெய்து கோயில்கள் குளத்திற்கு செல்லும்போது ஒரு சின்ன 3 பின்னலாவது போட்டு ஒரு கிளிப்பை போட்டுட்டு போங்க. பிடித்திருந்தால் லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும், கமெண்ட் பண்ணவும். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணாடா கண்ணா. சப்ஸ்கிரைப் பண்ணவும் கிருஷ்ணனுடைய அருளை பெறுவதற்காக.